அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயாபெரும் ஜோதி தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு தயாபெரும் ஜோதி. இந்த உருப்பெறதுக்கு ஒரு எண்ணிக்கை 25 என்பது உருப்பெறுதல். அதுக்கு முன்னால் காயத்ரி மந்திரத்தில் 24 அச்சரம் உண்டு. அந்த மாதிரி இது 24வது பாடல். அந்த பாடலை அடியேன் இசைக்கின்றேன். மற்றறிவோம் எனது என சிறிது தாழ்ந்திருப்பீரானான் மரணமெனும் பெரும் பாவி வந்திடுமே அந்தோ. சற்றுமதை நும்மாலே தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களல்லால் அதனை எட்டு நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீ. சத்தியம் இது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பட்டனைத்தினையும் பட்டன தவிர்த்து அருளம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. இதுதான் இன்றைய பாடல். எல்லா ஞான சரியையும் பாடுற மாதிரி இந்த பாடல்லையும் நம்மளை எல்லாம் உள்ள வரவேற்கின்றார். வள்ளற் பெருமான் நம்மளை எல்லாம் உள்ளே வரவேற்றிருக்கின்றார். தான் அடைந்த சுகத்தை எல்லாம் நமக்கு வாரி வழங்குவதற்காக உடன் கூட்டி உடன் இருந்து நமக்கும் எல்லாத்தையும் பெற்று தருவதற்காக தயாராக இருக்கின்றார். அவருடன் தோளோடு தோளாக பொருந்து நின்று நம்ம தயா பிரகாச சரவணானந்தரும் விளங்குகின்றார். இந்த சந்தர்ப்பம் இந்த மாதிரி தினமும் நம்ம பேசிட்டு இருக்கோம். தினமுமே நான் அனுபவ உரையை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றேன். அது அருளுரையாக தயா உரையாக அவர்களே என்னுள் இருந்து இசைக்கின்றார்கள். இந்த நல்ல தருணத்தை நழுவ விடக்கூடாது. எப்பொழுதாவது பின்னால் பார்த்து கொள்ளலாம். மார்க்கத்தை தான் மற்ற அறிவோம், பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் இன்று புனர்பூசம், புனர்பிறப்பு, மறுபிறப்பு, தயவு பிறப்பு அடைகின்ற நன்னாளாக இருக்கின்றதால் இன்னும் எந்த காரணத்தை கொண்டும் இடம் காலம் சூழ்நிலை அமையட்டுமே என்று நின்று காலம் தாழ்த்தாதீர்கள். காலன் வந்து விடுவான். காலம் தாழ்த்தினால் காலன் வந்து விடுவான். எனவே மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ. அப்ப வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சற்றுமதை நும்மாலே தடுக்க முடியாதே. என்ன காரணம்னா நாடி நரம்போடு எல்லாம் தளர்ந்து போயிருக்கும். பயத்துல முகமெல்லாம் வெளிரி போயிருக்கும். என்ன வாய் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாய் எடுக்காம என்ன பண்றதுன்னு புரியாம ஒவ்வொருத்தரும் திணறி போயிருவோம். ஏன்னா பார்த்த உடனே அப்படியே இரவு அவ கருமை நிறமா இருப்பார்கள். ரவி அதாவது இந்த இடத்துல கருமை நிறமா இருப்பார் அவர். அந்த கருமை நிறத்தை பார்த்த உடனே அந்த காட்டு திக்கு தெரியாத காட்டுல இருட்டு நிலையில அமாவாசை இருள இருக்குமா நீங்க உணர்ந்துட்டு உதட்டும் அப்படியே எல்லா ஒவ்வொரு உணர்வுகளும் அசைக்க முடியாம போயிடும். ஆற்றலே இருக்காது. அப்படி ஆற்றல் யாருக்கு இருக்கும்னா தன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லாது. அது என்ன சன்மார்க்க சங்கத்தவர்கள்? என்னப்பா ஊர் பூரா உலகம் பூரா இப்போ 1874க்கு அப்புறம் 100 ஆண்டுகள், இப்போ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பாடி பரவி இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அகவல் பாடுறாங்க, திருவடி புகழ்ச்சி எல்லாம் பாடுறாங்க.
அவங்கள சங்கத்தவர்கள் இல்லையா? இல்லை. தன்மார்க்க சங்கத்தவர்கள் என்பவர் அவங்களுக்கு ஏற்கனவே கூடி சொல்ற மாதிரி அகம் பொருந்தி இருந்து அங்கம் குளிர ஆடியும் பாடியும் தொழுது நிற்பவர்கள் தான் சங்கத்தவர்கள். முதல்ல சங்கமிக்கணும். அகத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் சங்கமிக்கணும். அப்படி சங்கமித்தவர்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள். அவர்கள்தான் சன்மார்க்கிகள். அவர்களால் மட்டும்தான். ஏனென்றால் அந்த அழியா இன்புருவுடன் பொருந்தி இருக்கின்றார்கள். அந்த அழியா திருவுருடன் பொருந்தி இருக்கின்றதால் நமக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தன்மை மரணமில்லா பெருவாழ்வு நிலை தயவு பெருநிலை எய்து விடுவதால் அந்த யமன் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இதைத்தான் மார்க்கண்டேயருடைய புராணம் விளக்குகின்றது நமக்கு. மார்க்கண்டேயர் என்ன செஞ்சாரு? திருக்கடவுர்ல அங்க திருக்கடேஸ்வரர் அமிர்தம்னா என்னது? அகத்தில் இருக்கின்ற அருள் அதை கடைந்து கொடுப்பவர் அமிர்த கட ஈஸ்வரர். அந்த கட ஈஸ்வரர் நம்ம உடம்புல கடம் அங்கே உள்ள உட்கார்ந்துருக்க அந்த கோடீஸ்வரர் உட்கார்ந்துருக்காரு. புறத்துல பொருளுக்கெல்லாம் கோடீஸ்வரர் இல்லை. அந்த கோடியில உட்கார்ந்துருக்க ஈஸ்வரர் தான் நாம். எனவே அந்த கோடியில உட்கார்ந்து அமிர்த கடம் அதை கடைந்து கொடுப்பவரா கட ஈஸ்வரரா உள்ள இருக்கின்றாரு. அவர் மார்க்கண்டேயர் என்ன பிடிச்சாரு? என்றும் 16 அதாவது நிறைமதி அறிவுடன் அப்படி சிவலிங்கத்தை அணைத்து கொண்டார். எப்ப யமன் வர்றதுக்கும் இவர் ஏற்கனவே அணைத்து கொண்டார். அப்ப எது சிவலிங்கம்? அகத்தில் இருக்கின்ற அந்த அருள் ஒளி விளங்குகின்ற இடம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லப்பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அந்த உயிர் ஒளி விளங்குகின்ற இடம். அப்படி எலும்பு கூடல இப்படித்தான் சிவலிங்கமா அமையும். அது ஆன்மாவுக்கு மேல இருக்கின்றனால ஆவிடை. அது இறைவன் விடை என்பது ஆண் பசுன்னு அர்த்தம். பெண் பசுவா மேல ஏறி ஆரோகணித்துக் கொண்டு பொன்மேனியாய் திகழ்கின்றார் அவர். எனவே அதைத்தான் பிரதோஷமாக கொண்டாடுகின்றோம். அந்த மாதிரி இது காலையில வெண்மை பசுவாம் காலையில ஆன்ம பசுவாம் காலையில மேல உட்கார்ந்து ஆரோகணித்துக் கொண்டிருக்கின்றார். இது பெண் பசு. அங்க ஆண் பசுவாக அந்த பெண் பசுக்கு மேல உட்கார்ந்து இருக்கவர் அதுதான் பொன்னார் திருமேனியை நாம் உட்கார்ந்திருப்பாரு. அங்க இருக்கின்ற அருள் ஒளியை தயவு ஒளியை நாம் அணைத்து கொண்டால் அணையவாரின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அணையவாரின்னு பாடுறார். அடியேனும் அந்த அணையவாரின்றதுல ஒரு பாடல் பாடி வச்சிருக்கேன். எனவே அப்படி அணைத்து கொண்டால் அந்த தயவு ஒளி அணையாமல் எரியும். நாம் அணைத்து கொண்டால் அது அணையாமல் எரியும். அந்த அணையாமல் ஒளி இருக்கின்ற இடத்துல இருளுக்கு இடம் ஏது? எனவே இருடனும் யமன் வரவே மாட்டான். அவன் என்ன பண்றாரு? ஒளி இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். எனவே அவர் தூர விலகிடுவார். எனவே அவர் அறியாமையை நம் விளக்கி நிறைமதி உண்மையை புரிந்து கடவுள் உண்மையை புரிந்து கொண்டு அகம் பொருந்திவிட்டால் அந்த அருள் ஒளியை நிலையில் நாம் இருக்கின்றோம். தயவு நிலையில் பொருந்தி இருக்கின்றோம். அங்கு அருள் அமுதம் அறுத்தி அவரே அருந்தச் செய்வார். பொருந்தச் செய்து நாம் பொருந்துவது மட்டும்தான் நம்முடைய வேலை. அவரே பொருத்தி விடுவார். நம்மோட பொருத்தி கொண்டு அருளமுத அறுத்தி அழியா வாழ்வை மேன்மேலும் அருடுவார். அதான் எட்டு நின்று தடுக்க வேண்டாம். அப்படின்னா தூரத்தில் விலகி நின்று அப்படின்னு அர்த்தம். தடுக்கவில்லை. யாரால தடுக்க முடியும் அப்படின்னா அதுல தன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லாது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நம்ம எது மேலே பற்று வச்சிருக்கோமே அந்த பற்றுல நம்ம ஏதாவது எந்த காரணத்தை கொண்டும் உடற்பற்று தேகப்பற்று வச்சிருக்கோம். தேகப்பற்று அப்புறம் சுற்றப்பற்று வச்சிருக்கோம். மனைவி மக்கள் நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு சுற்றப்பற்று வச்சிருக்கோம். இந்த பற்று எல்லாமே இருக்கின்றதுலாம் யாரு? எல்லாமே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தானே. அப்ப அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட பற்று வச்சாச்சு என்ன? அப்ப எட்டுணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போது எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். அப்ப எல்லாமா இருக்கின்ற அதுதானே. அப்ப அந்த ஒருமை நிலை நம்ம பொருந்திருக்கோம்ல தயவு ஒருமை நிலையில
அப்ப அங்க இருந்து தயவு தானாய் அப்படியே கண்ணீராய் பெருகும். அது தயவு செயலாய் வெளிப்படும். எனவே அப்பொழுதுதான் நீங்கள் மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் தைத்திட மாட்டேன். ஆனால் நீங்க தைக்க வேண்டிய இல்லை. பார்த்தவொன்னே உங்க என்ன வேணுமோ அதை எல்லாமே உடனே உடனே கொடுத்துருவார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எனவே அந்த அருள் ஆற்றலை கொண்டு, தயவு ஆற்றலை கொண்டு எல்லாருடைய துன்பத்தையும் விலக்கி அவர்களையும் நம்மோடு கூட்டி வந்து அகத்தில் அடிமைகளாய் சேர்ப்பித்து என்றென்றும் இன்புடன் வாழ வழி செய்கிறான். எனவேதான் வள்ளற் பெருமான் பற்றிய பற்று அனைத்தினையும் பற்று அற, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இவன் ஒரு மனம் கூட பற்று அற கழிக்கணும்னு சொல்றாங்க. சிறுநீரானாலும் சரி, மனமானாலும் சரி, கற்று. அதே மாதிரி இது மும்மலப்பற்றும் நமக்கு பெரிய இதா இருக்கு. அதுல முக்கியமா முதல்ல நிக்கிறது என்ன? முத்தாய்ப்பா நிக்கிறது முதல் நினைக்கிறது தேகப்பற்று. அது எல்லாருடைய தேகம், என்னுடைய தேகத்துல மட்டும் இல்ல பற்றுதல். எதுவ சித்திர ஓவியமா இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய எல்லாத்துமே நம்ம மகன்கள் மனைவி எல்லாருடையும் சரி, அவருடைய பேர குழந்தைகள், இப்படி எல்லார் மேலேயும் நம்ம நினைச்சாலே என்ன ஞாபகம் வருது? முதல்ல அவருடைய உருவம் தான் ஞாபகம் வரும். இந்த மாயா வடிவப்பட்டு நீங்கினால்தான் மாயாது என்றும் நாம் பாடலாம். புரியுதா? ரெண்டு பொருள் இருக்கு. மாயா வடிவப்பற்று அல்லது தேகப்பற்று நீங்கினால்தான் அது நிபந்தனை. நாம் மாயா வடிவம் பெற்று வாழலாம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா மரணமில்லா வாழ்வு வாழலாம்னு அர்த்தம். மாயான்னா அழியாதன்னு அர்த்தம். முதல்ல சொன்ன மாயா மாயா வடிவப்பட்ட நீங்கள், அது என்ன? அழிந்து தோன்றுவது, அழிந்து தோன்றுவது. ஒவ்வொரு பிறவிலையும் நாம் அழிந்து மறுபடியும் தோன்றுவது. எனவே சுருங்குவதும் விரிவதுமாய் உள்ள உயிரானது எப்பவுமே நித்துவமாய் விரிந்தமேனிக்கு இருக்கும். இதைத்தான் பற்றி அந்த பற்றுகள் அனைத்தையும், இதற்கெல்லாம் மூல காரணமாகிய அவரை பற்றி கொண்டால் அவர் என்ன பண்ணுவாரா? அருள் அம்பலப்பட்டு பற்றுவினோம். அப்புறம் ஒன்று என்று இறக்கவே தேவையில்லை. பிறந்தால் தானே இறப்பதற்கு மீண்டும் மீண்டும். அதைத்தான் வள்ளற் பெருமான் 4ஆம் திருமொழியில அம்மை திருப்பதிகத்தில் பாரு. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினையென்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய் கண்டாய். கொய்யாது குவியாது குமையாது மனம் வீசும் கோமள தெய்வ மலரே கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணிவிளக்கே ஐயானனம் கொண்ட தில்லையம்பதி மருவும் அன்னலார் மகிழுமணியே அகிலாண்டமும் தராதரமும் இன்றருள் பரசிவானந்தவல்லி உமையே. அருள் சக்தியை வேண்டாம். இந்த பொய்யாத மொழி, நம்ம தெரிந்த மொழி, நம்ம எதை வேண்டுகின்றோமோ அது பொய்யாத மொழியா இருக்கணும். உங்கள்கிட்ட பேசுறது கூட பொய்யாத மொழி. மயல் செய்யாத செய்யும், மயக்கம் உறாம செய்கின்ற செயலா இருக்கணும். மயல் செய்ய தெரியலையா? தெரியலையா? என்னப்பா என்னப்பா தானே எங்க காட்டாது? இப்ப தெரியுதா? தெரியலையா? இப்பவும் இப்ப
இப்ப தெரியுதப்பா? பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும். அவரை பத்தி நினைக்காத நாள்னா நேரம்லாம் வீண்ட. வீண் போகாத நாளும் நினையென்றும் மறவாத நெறியுமா. அப்ப என்னைக்குமே மறக்கக்கூடாது. அதான் இப்ப இங்க சொல்றது, பற்றிய பற்றளித்தையும். அதான் ஈ என்று நான் ஒருவிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் எடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் இணைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும். அப்படி இருக்கணும். அப்ப நினைவிடா இப்ப இங்க அதான் இங்க சொல்றாரு. பொய்யாத மொழியும் மயல் செய்யாதையும் வீண் போகாத நாளும் நினையென்று மறவாத நெறியும் எய்யாத வாழ்வும் வேறு எண்ணாத நிறைவும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியுமா. அப்ப அந்த ஆற்றல் நம்ம பெறோம் பாருங்க. இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையருக்கு அருள் செய் கண்டாய். அப்ப புந்தி தளராத நிலையும் அதெல்லாம் நீங்க அது பாடல் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினையென்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதையும் ஏழையருக்கு அருள் செய் கண்டார். அப்போ இதுல அவ்வளவு பொருள் இருக்க பாடம். அந்த பாவம் நீங்க ஒவ்வொன்றையும் மனப்பாடம் பட்டு பாட வேண்டாம், நீங்க படித்தாலே போதும். அப்படி படிங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் அவரே விளக்கி தருவார். அந்த புந்தி தளராதன்னா அந்த அறிவு நிலை பெருநிலையிலிருந்து மறுபடியும் கீழ் இறங்குவதில்லை, அறியாம இருள படம் இறங்குவதில்லை அப்படின்னு அர்த்தம். எனவே நீங்க அகத்தில் இருக்கின்ற தயவு ஒளியை அணைத்து கொண்டார். அப்ப என்ன பண்றாரு? கூட்டு தைத்து என்பால் கூற்று உதைத்து என்பான் படிக்கணும். கூட்டு தைத்து என்பான் படிக்கக்கூடாது. கூற்று உதைத்து என்பால் குற்றமும் குணமாய் கொண்டார் பெருஞ்சோதி. எனவே கூற்று உதைத்து என்பால் குற்றமும் குணமாய்க் கொள்வார் அவர். எனவே நீங்கள் எல்லாரும் இந்த உண்மையை அறிந்து அடைந்து அனுபவித்து என்றென்றும் வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ் தயா விளக்க மாறையில ஏற்கனவே நேற்று ராமானுஜம் ஐயா சொன்னாங்க இல்லையா, அவனே இவனாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், ஐந்தொழில் ஓடு மரணமில்லா பெருவாழ்வு என்றும் 6ஆம் தொழிலையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை விளக்கினார் இல்லையா. அது தயவு பெருநெறியில கற்பனாதீத மார்க்கம் 17ஆம் தலைப்புல 107ஆம் பக்கத்துல இருந்துப்பார். அந்த புத்தகம் வீட்டில் எங்க வீட்டில் தான் திருத்தி அடிச்சது. அதுக்கு சுதர்சன் ராஜேந்திரன் வீட்டில் ஒரு வாரம் இருந்து அந்த புத்தகம் விஜயா பிரிண்டர் சொல்லிட்டு அங்கே மதுரையில் தான் அடிச்சது. அப்போ கூட இந்த மடியானுக்கு விளங்காது. இப்போ இது எல்லாமே ஏற்கனவே நான் அடிக்கோடு போட்டு வச்சிருக்கேன். ஆனால் ராமானுஜம் ஐயா சொன்ன மீண்டும் அதை புதுப்பிக்க முடியாது. எனவே அவர் தயா விளக்க மாலையில் தயவு எனவே அந்த 90வது பாடல் நீங்க பாத்தீங்கன்னா தயா விளக்க மாலையில சாமியல் அந்த பாடலை பாடியிருப்பாரு. 90வது பாடல்ல தனி எல்லா இதுவும் அடிக்கிறது பத்தி பாட்பார். அதாவது கிழமை 7 கிழமையும் வர்ற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருப்பார். மாலுடை உலக மயக்க இருள் நீங்கு, அது சிவகுமார் மாலுடை அந்த பாடல் 90 பாட்டு பாடுறியா? 90வது பாடல் மாலுடை உலகம்.
இப்போ இதே மாதிரி நம்ம தெய்வ குருநாதர் சரவணானந்தர் இன்று எனக்கும் தெரியும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அருளாசி கூறியுள்ளார். இதே மாதிரி கிழமை வர்ற மாதிரியே அவர் இன்னைக்கு அருளாசி கூறியுள்ளார். காலையில் வைகறை பொழுது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வைகறை பொழுது, ஆனால் வியாழக்கிழமை காலையில் சூரிய உதயம் முன்னால குருவாரம் தான் அது. அந்த குருவாரத்தில் வெள்ளிக்கிழமை வைகறை பொழுது, வியாழனாம் குருவாரம் முடியும் தருணம் என் உலக்கமலத்தே தயவு குரு சரவணானந்தர் விடி வெள்ளியாய் முளைத்தருளினார். வியாழக்கிழமை விடி வெள்ளியார் முளைத்தருளினார். என்றன் சனிப்பிறப்பு அகற்றி ஞாயிறாய் உதித்து திங்களாம் நிறைமதி கடவுள் உண்மையை தன் செவ்வாயால் என் புந்தி மகிழ்ந்திருக்க உபதேசித்து அருளினார். என்றென்றும் மணிமன்றுள் குறைவிலா ஆனந்தமுடன் வாழ்வாயாக என தயவு ஆசி கூறினார். இவ்வாறே நம் ஒவ்வொருவர் உள்ளத்திருந்தும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார். இந்த அருள் வாக்கை கேட்போம், அருளகம் பொருந்துவோம், அருளமுது அருந்துவோம், தயவு ஒளி நட்சத்திரமாய் பிரகாசிப்போம், தயவு செயலுடன் அனகமாய் விரிவோம், தயவு திரிதேக சித்தியுடன் திகழ்வோம், உலகுக்கு வாய்ப்பறை ஆர்ப்போம். இதான் அவர் எடுத்து கொடுத்தது. எல்லாம் ஓமம் முடியுதா? முதல்ல எல்லா கிழமையும் வந்தாச்சு. என்ன கிழமை? முதல்ல வியாழக்கிழமை குருவாரம் சொல்லணும்னே தயவு குருவா வந்தார். எப்படி வந்தாரு? விடிவண்ணியை முளைத்து வந்தாரு. முளைத்து சனி என்னுடன் என்றன் சிறப்பிறப்ப அகற்றி ஞாயிறாய் எழுந்துள்ளி அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அப்படி எடுத்து கொடுப்பார். நம்ம என்ன பண்ணோம்? உடனே இந்த மூளையில பதிவு பண்ணி உடனே அப்படியே மூளையிலிருந்து கை வழியாக இறங்கி அதை எழுதி வைக்கணும், கோர்த்து எழுதி வைக்கணும். அவ்வளவுதான் நம்மளுடையது, அவ்வளவுதான் பக்குவம். அது மாதிரி நீங்க என்ன போய் எல்லோருக்கும் கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றார். நாம் அதை பெற்று என்றென்றும் 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 குறைவிலா ஆனந்தத்துடன் வாழ்வோமாக என்று கூறி இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். தயவே நிறைக, தயவே சூழ்க. அப்பா ஆமா, அதாவதுங்க ஒவ்வொரு உலகத்தில் இருக்கும் தேவர்களானாலும் சரி, மக்கள்களானாலும் சரி, மற்ற எல்லாரையும் சொல்றார். என்ன காரணம்னா, இங்க நம்ம இந்த பூமியில மட்டும்தானே மல்லலார் இது பண்ணி அவரு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சுத்த சன்மார்க்கம் யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் தான் தெரியும். இதுதான் அவர் அனுபவ மாநில பாடுறார். உத்திரர்கள் 1 கோடி, நாரணர் 10 கோடி, ஒரு பிரம்மர் 10 கோடி, இந்திரர் 10 கோடி, பெருத்தமற்ற தேவர்களும் முனிவர்களும் பேசில் அனந்தம் கோடி ஆங்காங்கே கூடி, திருத்தமிகும் திருச்சபையின் படிப்புறத்தே நின்று தியங்குகின்ற நடம் காணும் சிந்தையராய் அந்தோ, வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒரு தீயேறி மானடம் காண்கின்றேன், என் மாதவம்தான் பெரிதே, என் மாதவம்தான் பெரிதே. இதுதான் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டிட்டு. இப்ப நம்ம தான் சேர்றோம். இனிமே அவங்க சுத்த தர்மார்க்கம் பழகி வரணும். அடுத்து யார் தங்களுடைய அனுபவத்தை சொல்றாமா?
மற்ற என்பது வந்து மற்ற செயல்களை எல்லாத்தையும் சொல்றாரு. இடம், காலம், சூழ்நிலை அதெல்லாம் சொல்றாரு. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றோம் இல்லையா? மற்ற அடுத்த நாள் பார்த்துக்கலாம்ப்பா, மற்ற சமயத்தில் பார்த்துக்கலாம், மற்ற இடத்துல பார்த்துக்கலாம், மற்ற அந்த மாதிரி மற்ற என்று அடுத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல அடுத்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்காக தானே இந்த ஞானம் தெரியையே. ஞானம் தெரிய பழலே அதுக்காக தானே. அப்புறம் கூப்பிட அந்த கூப்பிட்ட குரலுக்கு நம்ம குரல் கொடுத்தோம் வச்சுக்கோ, அப்படியே பிழைந்து எடுத்து கூட்டி போயிடலான்னு சொன்னேன்ல. நான் தான் சொன்னேன்ல உனக்கு, அப்படியே வலிக்கு போயிடலாம். அந்த பழத்தில் புருவ நடுவில் இருந்து திற நடுவிற்கு, புருவ நடுவிலிருந்து திற நடுவிற்கு அன்பு பாலம் போடப்பட்டிருக்கு. அது அன்பு பாசமானது. இந்த இது பாசம்னா வடுக்கும் இல்லையா? இந்த அன்பு பாசம் நம்மளை வலிக்கு நேரடியாக அங்கே கொண்டு போய் சேர்த்துருமியா. கால் நீ வைக்க வேண்டியத அந்த காலில் போய் படுத்திடுவாரு. எந்த கால்? இறைவனுடைய காலோட பொருந்திடுறான். நீ கால் வச்சா என்ன பண்ணுவ? எப்படி விடுவ நீ? அப்படியே மல்லாந்து விடுவையா இல்லைய? நேரம் அவர் காலை பிடிச்சிக்கிறான். தயவு. ஆமாம் ஆமாம். இதில் வந்து சொல்லுப்பா. ஆமாம். புறப்பற்று என்பது என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் மற்ற மனிதர்கள் எல்லாம் இருக்காங்களா, மனிதர்கள் உயிர்கள் மற்ற எல்லாம் அதன் மீது பற்று நீக்கிட்டாச்சு. வெறுத்து போகிற மற்ற துறவுகள்னு சொல்றது அதான் அர்த்தம். செப்பாடை கொடுத்துட்டு போகிறது எல்லாரையும் உலகியலை வெறுத்துட்டு எல்லாத்தையும் வெறுத்துடுறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? உலகியலை வெறுக்கல்ல, விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் அதையும் வச்சுக்கிறோம், அருளையும் பொருந்திக்கிறோம். அங்கிருந்து உலகியல் நடத்தும் போது இந்த புலையகப்பட்ட நீங்கிட்டோம். இதான் புலை. இந்த புலையகப்பற்ற வந்து இந்த உடம்பு பட்ட நீக்கிட்டு தேகப்பட்ட நீக்கிவிட்டு அதே நேரத்தில் புறப்பற்ற ஆகிய அது எங்களுடைய மனைவி, மக்கள், உறவுகள் எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி நேசித்து அவர்களுக்குரிய துன்பத்தை அகற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ, அறிவு விளக்கம், உயிர் விளக்கம் எல்லாம் செய்யணும். பட்டு வில்லன் எப்படி பண்ணுவீங்க? வெறுத்து போய் காட்டில் உட்கார்ந்தா என்ன பண்ண முடியும்? அதனால புலையகப்பற்று அறுத்தாய் நினைக்கு புறப்பட்டு அகற்ற தொடங்காதே பெண்ணே. அதை அறுத்துறாதே. ஆனா புலையகப்பட்டை மட்டும் அறுப்பான்னு சொல்ற. அறுக்கணும். புலையகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே, அதை அறுத்து விட தேகப்பட்டு நீக்கிவிட வேண்டும். ஆனால் புறத்தில் இருக்கின்ற மக்கள், எல்லாரையும் மக்கள், உயிர்கள் எல்லாரையும் நேசித்து அவருக்கு உயிர் விளக்கம், அறிவிளக்கம் செய்ய வேண்டும். புறப்பட்டு அகற்ற தொடங்காதே பெண்ணே. அகற்றாதே. துறவு செய்ய போறவங்கலாம் அப்படித்தானே பண்றாங்க. எல்லாத்தையும் வெறுத்துட்டாங்க. இது அப்படி இல்லை. நம்ம சுத்த சன்மார்க்கம். ஆமா, இந்த உடம்பு பற்ற தேகப்பட்ட அறுக்கணும். என் உறவினர்கள் எல்லாமே எங்க தம்பி, எல்லா உயிர்களும். ஆமா, அது எல்லா உயிர்களும் எல்லா உலகத்தில் இருக்கிற எவ்வளவு எவ்வுயிருக்கும் எல்லாத்துக்கும் தடைபடா தயவு செலுத்திட்டே இருக்கணும். இடையரா சிந்தனையோட அகத்துல இருந்து கொண்டு தடைபடா தயவு செய்து கொண்டிருக்கணும். என்னப்பா தயவு? ஆமா ஆமாப்பா, ஆமா தம்பி. சரி சரி சரி. அப்போ வேற யாராவது கேட்க வேண்டாம், கொஞ்சம் கேட்டு முடிக்கணும். கேட்டீங்கன்னா இந்த ஒரு 5 நிமிஷம் அதை முடிச்சுட்டு அதை செய்வோமே.
ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது மறுவுதல் என்பது அதன் மீது இந்த உடம்பு வந்து ஆன்மாவோட மேலே வந்து பொருந்திருக்கு. இந்த தேகம் வருவதும் போவதுமாக இருக்கின்ற இல்லையா, இது பெண் அம்சத்தன அம்மா சத்தனால வந்தது. அதனால மறுவுதல். ஆமாம், அதில் இருந்து அம்மா ரத்தத்தில் அம்மா சத்துல இருந்து வந்தது. ரத்தம் மட்டும் இல்லை, சப்த தாதுக்கள் இல்லையா, அதில் வந்து இந்த இது மட்டும் அவங்களோட இதில் இருந்து வந்தனால மறுவு பெண் ஆசை. பெண்ணாசை இல்லை, மறுவு பெண்ணாசை. இங்கே சாதா பெண்ணாசை இல்லை, மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை அதில் வராது. இது இந்த தேகப்பட்டத்தை மறுவு பெண்ணாசை சொல்றோம். தேக போகப்பட்டு சொல்லப்படுறா, தேகப்பட்டு தேக போகப்பட்டு. மறக்கவே வேண்டும் சொல்ல பாருங்க, மறக்கவே வேண்டும். மறக்க வேண்டும் இல்லை, மறக்கவே வேண்டும். அனுபவத்தை சொல்லுங்க, இதனுடைய பயனை சொல்லணும் வேண்டிக்கிறேன். கலியுகம் சொல்லலாம், யார் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க தயவு செய்து. ஆமா, ம் தயவு தயவு தயவு. மார்க்கண்டன் இது வந்து மார்க்கண்டன் உண்மை சொல்ல, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அவர் அது இது பண்ண சிவலிங்கத்தின் உண்மை சொன்னேன் நமக்கு. அங்கேருந்து அமிர்த கடேஸ்வரர் எழுந்தருளி நமக்கு பண்ணுறது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைய இது. மக்கள் இப்போ அடுத்த திரை விளக்கத்துக்கு போயிடலாமா? சரி, நன்றி. இப்போ இன்னைக்கு பொன்மை திரை தானப்பா? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், இது 3 மணிக்கு, காலை 3 மணிக்கு நம்ம செய்யறது. இது பேர் வெற்றி கால பூஜை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொன்மை திரையில வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கே பார்த்தாலும் இருட்டா இருக்கின்ற நேரத்தில் இறைவன் பொன்னொழி மேனியனா எழுந்திருக்கிறார். நம்ம அகத்தில் அப்படித்தான் 3 மணியில இருந்தே நம்ம வந்து இறைவன் நம்ம எழுந்துறோம்னா அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை, வேண்டாம். 4 மணிக்கு 4:30 மணிக்கு மேலே எந்திரிச்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக முயன்று எழுந்திருப்போம். அப்போ சுறுசுறுப்பாடாக இருக்கணும் இல்லையா? விறுவிறுப்போட எல்லா
விண்ணப்பம் வைக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்னா, பொன்மை திரை என்பது இந்த அகத்துல பொன்னொழில் மேனியன அந்த நேரத்துல எல்லாருமே கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கனவுலாம் பொய்த்து போகும். பிராத காலையில இளங்காலையில் கண்டு கொண்ட கனவுகள் எல்லாமே அது பலிப்பவை. அப்படி இருக்கின்ற அவங்க மாயை கனவுல பொருந்திருப்பாங்க. அப்படி பொருந்தி இருந்துதான் நாம என்ன பண்ணோம்னா, கனவுலையும் நனவுலையும் மாறி 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 போய் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில அதை வெற்றி கொள்வது எப்படி என்பதற்காகத்தான் இந்த விருப்பு வெறுப்பு எல்லாமே சமநிலைப்படுத்தி வெற்றி கொள்ள முடியாது. வேண்டுதல் வேண்டாமை எதுவானால் ஹிதம் அகிதம், விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியது அந்த. அதனாலதான் வள்ளற் பெருமாள் சித்திரை நட்சத்திரம் பிறந்திருக்க. அஸ்வினி தொடங்கி நட்சத்திரங்கள் ஆரம்பிச்சோம்னா 14வது நட்சத்திரமா இருக்கும். அதுக்கு முன்னால 13 நட்சத்திரம், அதுக்கு பின்னாலே 13 நட்சத்திரம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எனவே துலா ராசியில நடுமுள்ளா நிற்கின்றார் அருட்பெருஞ்சோதி அருட்பிரகாச வள்ளலார். எனவே அவரை போற்றியும் தயாபிரகாசனை போற்றியும் அவர் வைத்தவருடைய இந்த பிரார்த்தனையை நாமும் பொருளுணர்ந்து ஓதி வந்தால் இப்பொழுதே, இன்றிலிருந்தே இப்பொழுதே இத்தருணம் நல்ல தருணமாயிருக்கும். அதுக்காக அந்த பிரார்த்தனையை நான் வாசிக்கின்றேன். மெஞ்ஞானம் ஞான சக்தி. இது மெஞ்ஞானம் வழங்கும் மேதக்க மணியே, எல்லா அண்டங்களையும் எல்லா பிண்டங்களையும் மற்ற எல்லா பொருள்களையும் விளக்கம் செய்கின்ற அருட்பெரும் பொன்னே, மாயா பிரபஞ்சத்திற்கு உள்ளீடாய் என்றும் மாயா அபரஞ்சி மயமாய். இப்ப புரியுதா? இப்ப மாயாதுன்னா என்ன அழிவிலாதுன்னு அர்த்தம். அடுத்தது முதல் இது மாயா மாயா பிரபஞ்சம் மாறி மாறிக்கொண்டே இருக்கின்ற மாயா பிரபஞ்சத்திற்கு உள்ளீடாய் என்றும் மாயா அபரஞ்சி. அபரஞ்சி என்ன? தங்கம் அர்த்தம், பொன் அர்த்தம். மாயா அபரஞ்சி மயமாய் திகழ்கின்ற மகாதேவா, இவ் இடைக்காலத்திலே உலகமெல்லாம் மெய்மறந்த துயிலிலே பொய் நிறைந்த கனவுகள் கண்டு கொண்டிருக்கின்றது. என்னை இப்பிரபஞ்ச மாயையில் உறங்காது இருக்கும் உபாயமும் காட்டி தூங்காத துயிரிலே ஏங்காத நிலையிலே இருந்து மெஞ்ஞான ஒளி காட்டுகின்றாய். பிரபஞ்ச வெற்றிக்கு இது உற்ற சாதனம். பெற்று சாத்தியமுற்று நீ மகிழ்க. நான் சொல்லியிருக்கேன், அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி உள்ளொடியில் பொருந்துவதற்காக உண்ட சாதன சகாய மந்திரம். ஆனால் இந்த சாதனம் முதிர்ந்தால் முடிவான சாத்திய அனுபவத்திற்கான தயாபெருஞ்சோதி மந்திரத்தையும் தொடர்ந்து இசைத்தால் நிச்சயமாக சாத்திய முரடாம். அந்த அனுபவத்தை பெற்று என்றென்றும் வாழலாம். அதுதான் ரெண்டே வளர்ந்திருக்கார் தமிழ். பிரபஞ்ச வெற்றிக்கு இது உற்ற சாதனம், சாதக நிலைன்னு அர்த்தம். பெற்று சாத்தியமுற்று நீ மகிழ்க என்கின்றார். யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வாழ்த்துகின்றார். இவை காட்டும் பொன்னந்திரை காட்டி வெற்றி பொருள் காட்டி ஞான நிலை நாட்டும் என் நாதா, உலகவர்க்கும் இவ்வெற்றி கொடி காட்டி தனிப்பெரும் கருணை ஆட்சி தந்துருளல் வேண்டும். இப்ப அவர் தந்திருக்காரா இல்லையா? தனிப்பெரும் கருணை ஆட்சி 5 தொழில் மட்டுமா தந்திருக்காரு? 6வது தொழில் தந்திருக்கின்றார். யாருக்கு? தயா பிரகாச வள்ளலார். தந்தையே வந்தனம், எந்தையே வந்தனம் வந்தனம். எந்தையன்னா என் தந்தையேன்னு அர்த்தம். எனவே நாம் பொன்னார் மேனியா திகழ்வதற்கு என்ற அருமையான புனர்பூச நாள் என்றும் இப்படி திகழ்வதற்காக இந்த திரை விளக்கமும் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. பிரார்த்தனையும் கூடுகின்றது. தயவு. அப்புறம் என்ன வா இந்திரிய ஒழுக்கத்துல வரணுமா? அதாவது கண்ணிந்திரிய ஒழுக்கத்துல தான் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. அந்த கண்ணிந்திரிய ஒழுக்கத்துக்குரிய 2 பாடல் பாடுவோம். கண்ணிற்கு ஒழுக்கம் கருணை உடைமையால் மண்ணிற்கு அளிக்கும் நல்வாழ்வு.
கருணையே வடிவாய் மாறிட்டோம். அது அப்ப கண்ணிற்கு ஒழுக்கம் எது? அதுதான் கருணை ஒழுக்கம். அந்த கருணை எங்கிருந்து இருக்கும்? மீனாட்சி அம்மையினுடைய கடைக்கண் பார்வையால் விளங்குன்னு சொல்றாங்க எல்லாமே. அந்த கடைக்கண் பார்வையாலே நம்ம எல்லாரும் திகழ்கிறோம். எப்படி மீனுடைய கடைக்கண் பார்வையால் தான் அந்த குஞ்சுகள் பொறிக்கின்றதோ, எனவே மீனம்மை, அம்மையாருக்கு இன்னொரு பேருக்கு மீனாட்சி அம்மைக்கு மீனம்மைன்னு, மீன் ஆட்சி என்ன? அச்சி, மீனை போன்ற கண்ணுடைய மீன் ஆட்சின்னு சொல்லிட்டு மீன் ஆட்சி இல்லை, மீன் அச்சி, அச்சின்னா கண்ணு. நம்ம அந்த கண்ணுடைய நம்ம உயிர்களையெல்லாம் உயிர்ப்பிக்கிறதுக்காக தன் கடைக்கண் பார்வையால் தேற்று அருள்கின்றார். எனவே கருணை உடைமையே சிறந்த உடைமையாகும். மண்ணிற்கு அளிக்கும் நல்வாழ்வு. எல்லா மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் மறந்து அந்த பாடல் பாடுவேன் இல்லையா? அதனால்தான் அதே தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். அப்ப பார்க்கும் போதெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடினேன். வீடுதோர் இறந்தும் பதியராதயந்த வெட்டரை கண்டுளம் துடித்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் தமை என் நேருர கண்டுளம் பதைத்தேன். ஈடின் மாணிகளாய் இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன். வாடிய பயிரை, இதை பூரா கண்ணுதான் முக்கியமானது பாருங்க. அதனால இந்த மாதிரி பாடல்கள் நிறைய உண்டு. அந்த பாடல்கள் பாடினது தயவு குரல் பாடுங்க. அதுவே உங்களுடைய குரலாக, தயவு குரலாக ஒலிக்கும், குரலாக ஒலிக்கும். கண்ணுரங்கா அடுத்த தயவு குரல். கண்ணுரங்கா யோகிருந்தும் காணா கடவுளொளி கண்மையினார் கொண்டிடலாம் கண்டு. இப்ப யோகத்துல இருந்தான்னா அப்படியே தவம் பண்ணிட்டு எத்தனை காலம் வாழ்ந்தாலும் அது வாழ்வே இல்லை. ஆக்சுவலா அந்த மாதிரி நம்ம எத்தனை காலம் தவம் செய்திருந்தாலும் பெற முடியாது ஒன்றை. அதான் சொல்ற, கண்ணு உறங்காது. யோகி இருந்து அதுக்கப்புறம் காணா கடவுளொளி கண்மையினார், மறுபடியும் தயவினார் கொண்டிடலாம் கண்டு. கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கடல் நடு பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலந்தெலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒழித்து. இந்த மாதிரி எல்லாம் ஒழித்தும் கொடுப்பா. கடைசியத்துக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டு யாருக்காக திருவாளர் உட்கலந்த தேவதேவேன்னு சொல்லியிருப்பார். இந்த பாடல் முழுமை பாடலுக்கு நேரம் இருக்காதான் பாடலை. எனவே இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்கள் படிங்க. மாதவ மாலையின பாடல். கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கடல் நடுன ஆன்மாவில் அந்த ஒளியானது ஊசி முனை மாதிரி இருக்கா. இந்த மாதிரி எத்தனையோ பிறப்பை நம்ம பிறந்து இழைச்சிருக்கோம், பிறந்து இழைச்சிருக்கோம். அதான் சொல்ற, கற்பங்கள் பல கோடி செல்ல தீய ஒவ்வொரு பிறப்பிலும் பாடு தவத்திச்சுட்டே இருக்காங்க. 1000 ஆண்டு காலம் கற்பங்கள்லாம் எத்தனை காலம் பார்த்துங்க, ஆனா கிடைக்கல. அதனால் நீள்முனிவர்க்கு ஒழித்து அமரர்க்கு ஒழித்து மேலாம் திருப்பதத்தே திருவாளர் தயவாளர் உட்கலந்த தேவதேவே. இன்னைக்கு தயவாளர் உட்கலந்த தேவதேவே, அது திருவாளர் உட்கலந்த தேவே, இங்க தயவாளர் உட்கலந்த தேவதேவன் சொல்லிட்டு அந்த பாடல் முடியுது. எனவே கண்ணுக்குரிய ஒழுக்கமே நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தா மற்றதெல்லாம் காதுல எப்ப நாக்கலாம் நல்லதையே கேட்டது. நல்லா இந்த மாதிரி திருவழுப்பா தயவுப்பா யாராவது ஒலிக்கவோ நீங்களே பாடி ஒலிக்கிற மாதிரி பாடவோ தெரிஞ்சிங்கன்னா. ஏன்னா ஓமருள் வண்ண செவி உட்சென்று உணர்த்தும் ஒரு தேமருவு உண்மை தெளி. அந்த உண்மையானது உள்ளே இருந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றது. வள்ளற்பெருமான் வாய்ப்பரை ஆர்த்தார், ஆர்க்கின்றார், ஆர்ப்பார். எப்பவுமே அவர் உள்ளத்தடியில இருந்து அந்த அந்த ஒலியாய் ஒலிக்கின்றார், வாய்ப்பறை ஆர்க்கின்றார். எனவே அந்த ஒலி கேட்பதற்கு இறைவனை வேண்டணும்னா அந்த ஓங்கார ஒலி போன்ற அந்த காது மூலமாக உள்ளே கேட்கலாம்.
அதான் சொல்றாரு. ஓம் அருள் வண்ண செவி, அந்த ஓமுடைய அருள் வண்ண செவி இங்கே கொடுத்திருக்காரு. அதுவும் ஓங்கார அமைப்பில் இருக்கு. உட்சென்று உள்ளே சென்று உணர்த்தும் ஒரு தேமருவு ஒளிமயமான உண்மை செடி. அப்புறம் என்ன, நல்லிசை கேட்டு நனி சுரந்து உள்ளகத்தே புள்ளி நின்று தழுவி நின்று அன்பு புரி. அப்ப எங்கேருந்து புரியணும்? எதுவா இருந்தா அங்க பொருந்திய பிறகுதான் எல்லாமே. அடுத்து வாய் இந்திரிய ஒழுக்கம். உண்மை தயவை உணர்வுற்று வாய்மையார் பண்போடு உரைக்க பணிந்து. அப்ப இந்த உண்மையெல்லாம் தயவு உண்மையெல்லாம் புரிந்து கொண்டு அப்புறம் மற்றவர்களுக்கும் உரைக்கும் போது தான் இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை பண்போடு உரைக்கணும், பணிந்து உரைக்கணும், கனிந்து உரைக்கணும், கழித்து உரைக்கணும். அப்படி உரைக்கும் போதுதான் எல்லாருக்கும் நமக்கு எல்லா அறியாமையை விலக்கி அறிவு ஒளியை ஏற்றுவோம், அறிவு விளக்கை ஏற்றுவோம் என்று அதான் அவர் சொல்றாரு. அதில் அது மட்டுமா, காண்பறிய மெய்ப்பொருளை காண தமிழ் மொழியே மாண்புடையார் வாய் மலர்ந்த வாக்கு. அது அகத்தில உள்ளத்திலே உண்மையால் விளங்குகின்றது. இந்த வாயில வெளிவரும்போது வாய்மையாய் வெளிப்பட்டு இந்த உடலையை மெய்மையாக்குகின்றது. எனவேதான் சமஸ்கிருதத்துல மொழியில சத்தியம் என்ற ஒரு சொல் தான் இருக்கு. ஆனா இங்க வள்ளற்பெருமான் 3 சொல்லா வேறுபடுத்தி காமிக்கிறாரு. அது யாரு? தயாபிரகாசம் தான். அப்படி காமிச்சு கொடுத்து இந்த தமிழ் மொழியில தான் எல்லா உண்மையும் விளங்குது. மை 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 இருட்டை விளக்கி இந்த உண்மையெல்லாம் விளக்குவது. சொல்லுங்க. ம் 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 அதான் அத ம் 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 ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதான் அவங்க ம் 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 இந்த மூவகை தீட்சையும் எனக்கு எப்பவுமே அருள் வரப்பா. அதாவது ஸ்பர்ச தீட்சை என்பது நான் சாமிகளுடைய என்ன பண்ணா திருவடியில் விழுந்த பிறகு கடைசியில் கிளம்பும்போது ஐயா சாமி அவர் என்ன பண்ணுவாருன்னா, சாமி கையில் நான் எலுமிச்சம்பழம் கொடுப்பேன். மற்ற பழம் கொடுத்தான்னா அதை வாங்கிக்கும் போது அது என்னன்னா அந்த கண் இருக்கு இல்லையா, அதனாலேயே நிறைய விளக்கம் சொல்றாரு. அதிலே நிறைய விளக்கம் பெறனாங்க. நயன தீட்சை, அதுக்கப்புறம் ஸ்பர்ச தீட்சை, விபூதி, அப்படி மனோ தீட்சைனால என்னையே அங்கிருந்து அழைப்பார், மதுரையிலிருந்து, என்னைக்கு வா நீ அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவரை பத்தி நான் நினைப்பேன், அவர் என்ன நினைப்பாரு. அதனால இது என்ன ஆகும்னா, வாழ்க்கையில நான் யாருக்கு துன்பம் நினைந்தாலும் அந்த நினைத்த நொடி பொழுதுல
அவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்து மாற்றி கொடுத்துருவார். மாற்றி கொடுத்துட்டு என்ன சொல்வாருன்னா, எப்போ போதுமா அது அப்படியே ஒரு புன்முறுவல் பூப்பார் பாருங்க. அடேங்கப்பா 1000 கோடி அப்படியே விண்மீன்கள்னா அப்படியே விழுகிற மாதிரி இருக்கும். இந்த அனுபவங்களை ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எதுக்கு பிரபாரன் வரமாட்டேங்குன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஓ அப்போ சரி 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 கொஞ்ச நேரம் கலந்துக்கலாமே. 7:40 8 வரைக்கும் கலந்து கூட போகலாமே. சரி ரைட், பார்த்துக்கோ. அப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய வெட்டிப்படிகளை அமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம பிரகாசன். அது மட்டுமா, நம்ம கையை அவர் கையை நீட்டிட்டாரு, நம்ம கையை அவரோட கோத்துட்டா போதும். அப்படியே படியில் அப்படியே தூக்கிட்டு போகும்போது அப்படியே ஒரு அனாக்கா தூக்கிட்டு போயிருக்காரு. தூக்கி போய் புருவ நடுவில் சிற நடுவு வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்லி தந்து ஆட்கொள்வார், எல்லாத்தையும் செஞ்சு தருவார். இந்த பெட்டி இருக்குல்லையா, அந்த பெட்டியில் இருக்காத்தையும் யார் எல்லாத்தையும் இறந்து காட்டுவார். அதில் என்னென்ன இருக்கோ உலவா பெருமைன்னு அருளுவார். எல்லாமே தயாபிரகாசன் தான். அவர் தான் கொண்ட குடிமகன். அவர் கண்ட குடிமகன் மட்டும் இல்லை, கொண்ட குடிமகன் கூட அவர். தயவு தயவு நல்லது நல்லது. கலந்துடைய பயன் அல்லது அனுபவம். ஓஹோ சரி. வாயினால உபதேசம் சேரும்னப்பா, அது பாடலும் சொல்லிடுறேன். ஒருமையில் கேட்ட உபதேசம் உன்னின்று எழுமையில் தந்திடம் என்று. ஒருமையில் கேட்ட உபதேசம் உன்னின்று, அது முக்கியம். எழுமையில் தந்திடம் என்று. அந்த அகத்துல உபதேசம் என்ன, தேசம்னா வாழ்கின்ற இடம், உபதேசம்னா கடவுளோடு நெருங்கி வாழ்கின்றது. அந்த உள்நின்று அந்த உபதேசம் எப்பவுமே ஒலிச்சுக்கிட்டு இருக்கு நமக்கு. உபதேசு அம் உப என்பதும் புரியும். நிறைய பகரபடி குழியில இந்த மூச்சு காற்றாய் விளங்க இந்த உகரமும் இந்த உடலும் சேர்ந்து வந்திருக்கின்றது, அது உப. அங்க தேசு அம், தேசு என்றால் ஒளி, ஓங்கார ஒளிமயமாக விட்டிருக்கின்றார்கள். அங்க உள் நின்று நெருங்கி இருந்து கேட்கின்றதா உபதேசம். இந்த உபதேசத்துல 4 வகை பக்குவப்பட்ட அப்பக்குவைகள், பக்குவா பக்குவைகள், பக்குவைகள், அதிபக்குவைகள். அதுதான் சொல்லும் போது தமிழ் கற்பூரம் அதிபக்குவைகள், கற்பூரம், அதுக்கப்புறம் பஞ்சு, அதுக்கப்புறம் கறி, அப்புறம் கதறி அல்லது வாழை மட்டை. என்ன செஞ்சாலும் எரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், கற்பூரம் இன்னைக்கு நம்ம ஏறுவோம். நம்ம உள்ளம் பஞ்சு பஞ்சா இருக்கு, எல்லாம் எது சொன்னாலும் உறிஞ்சிக்குவோம். உறிஞ்சு கொண்டு கற்பூர நிலைக்கு ஏறுவோம். ஆமாப்பா, அது கற்ற கல்வி. இது அப்படி இல்லை, உபதேசம் நெருங்கி, அது முக்கியம். அதான் உபமாசம் கூட. தயவு சொல்லுப்பா. ஆமாப்பா, ஆமா. உண்மை. ஆமா.
சரி 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 சரி. ம். சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நல்ல விளங்க சொன்னீங்க. இந்த ஓமில் இருக்கிற 3 வட்டம் இருக்கு இல்லையா, இந்த 2 கண் 2 வட்டம், இதான் அப்படி ஓங்காரம் வருது. அப்புறம் இங்கே இப்படி போய் இந்த வாய் ஒரு வட்டம், அதான் ஓங்காரம். ஓஹோ ஓஹோ. ம். ஆமாம் ஆமாம், உண்மைதான் உண்மைதான். எல்லாமே போதான். ஓஹோ அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஓஹோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆ. ம் 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 ம். ஐயா, கலியுகவர்தன் ஐயா நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தேனினும் இனிய குரல் கேட்கலாமா? ஓ, இன்னைக்கு இருக்கா? சரி 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 சரி, அப்போ ரைட்டுப்பா, வரல 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 வரல. ரைட்டு. சரி சரி சரி, தயவு. ராமானுஜ ஐயா நாளைக்கு இருந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 7:40 வந்துடும், கலந்துங்க. எல்லாருமே சீக்கிரம் வாங்க. ம். அது ஆமாம், எந்த ஆமாம் எழுதியிருக்காருங்கய்யா. அது மக்களுக்கும் தெரியுற மாதிரி எந்த சாப்டரில் என்னன்னு சொல்லிடுங்கய்யா. ஆமாம். ம். நன்று. ஆமாம், 5ஆவது. ம். உண்மை உண்மைதான் உண்மை. ஆ, கேட்குது தம்பி. ம் ம் ம். சரி. ம். சரி. ஓ, அப்படியா? ம். சரி.
ஆ அப்படி ஐயா சொல்ல வர்றாருப்ப, ராமானந்த ஐயா தான் சொல்ல வர்றாரு. சொல்லுங்கய்யா. ஓ ஓ வெப் எக்ஸ், வெப் எக்ஸ். சொல்லுப்பா.
உடம்பாகி புவியிலே விளங்க வேண்டுவனே. எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க. கொல்லாவிரதம் புலால் உண்ணாவிரதம் குலேவலா ஓங்குக. திருவருட் பிரகாசமுள்ள பெருமான் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். தயா பிரகாச தயாநிதி சுவாமி சரணானந்தா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தயவு நாளை 7:40 இதே நேரத்தில் சந்திப்போம் ஐயா. கேட்குது தம்பி, கேட்குது. நாளைக்கு முடிச்சிடும் தம்பி, அவசியம் முடிச்சிடும். நாளைக்கு முடிச்சிடுவோம். 12 பேஜையும் முடிச்சிடும். நாளைக்கு உட்காந்து நான் வந்து உங்களோட ஒரு 12 மணிக்குள்ளே அது இது பண்ணி உங்களை தொடர்பு போடுறேன். தெரிஞ்சுடுவாங்கய்யா. தயவு 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 தயவு. நன்றி நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தயவுங்க தயவுங்கய்யா. தயவு சொல்லுப்பா. முந்திரியப்பா. அஜய்